தேவ பிள்ளைகளே, நாம் என்ன செய்கிறோமோ, ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களா, பிரதர் அந்த நஷ்டமாயிடும்னு பயமா இருக்கு, ஸ்டார்ட் பண்ணலாமா வானாவா, பயப்படாதீங்க. உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டருக்கு பிரியும். ஒருவேளை இந்த பிள்ளைக்கு இந்த கோர்ஸ் நான் சேர்க்கணும்னு விரும்புகிறேன், இந்த கோர்ஸ் கிடைக்குமா, இல்லை இந்த கோர்ஸ் தேவ சித்தமா, பயப்படாதீங்க. ஆண்டர் நிச்சயமா அதை ஆசீர்வதிப்பார். நீங்க எதெல்லாம் கையிட்டு செய்றீங்களோ, இந்த வீடு கட்டலாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிற பிரதர், இருக்கிறது கொஞ்சம் பணம் தான், ஆனா எப்படியாவது அதை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை எல்லாவற்றிலும் நீங்க கையிடும் எல்லா வேலைகளிலும், அப்படிதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உங்க களஞ்சியங்களில் ஆசீர்வதிப்பார். அப்படின்னா மாப்பிசைக்கிற தொற்றி என்ன கலசம் சொல்லப்பட்டிருக்கு அல்லவா, உங்க கையின் பிரயாசங்களை சம்பாதிங்க, உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் சந்தோஷம் எல்லாவற்றையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர். தேவப்பிள்ளையில நீங்க சாபத்தில் இருப்பது ஆண்டுக்கு பிரியம் இல்லை. நீங்க ஆசீர்வாதமா, நீங்க நல்லா மகிழ்ச்சியா சமாதானமா பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.